Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொண்டாந்து கொடி நன்றிகள். உங்களுக்கு கைடன்ஸ் வந்து இது மூலமாக கிடைக்கும். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ நவ். இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, என்ன யோசிக்கிறேன்னா, டெய்லி ஏஞ்சல் கைடன்ஸ் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். சரியா? ஒரு குட்டி 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 வீடியோவை போடலாம். ஸோ லட்சி உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸோடு கொடுக்குறேன். பிக்க கார்டை வந்து வச்சுப்போம். 3 ஆப்ஷன்ஸ் வச்சுப்போம். நீங்கள் சூஸ் 1, 2, 3 ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வர கைடன்ஸு உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு கைடன்ஸாக அது அமையும் கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் see. Pile 1, Pile 2, Pile 3. Okay, fine. ஸோ Pile 1, Pile 2, Pile 3. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன கைடன்ஸ் பார்க்கலாம். பவுண்டரிஸ், லவ் யுவர் செல்ஃப், எனஃப் டு சே நோ டு அதர்ஸ், டிமாண்ட்ஸ் ஆன் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. ரைட்டு? உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய எனர்ஜிக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அதிக நேரம் நீங்கள் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் எங்கிட்ட இது பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது பேசினா கவலைப்பட்டுட்டு அது தேவையில்லை இல்லையா? உங்களுக்கான ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் எதுவும் எல்லாமே சொல்ல தேவையில்லை. ஸோ உங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்பவே லவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, உங்களை நீங்கள் லவ் பண்ணும்போது மற்றவங்க உங்களை வந்து குறைச்சி பேச விட மாட்டீங்க. ஓகேவா? ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களால் முடியாத விஷயங்களே நோன்னு சொல்லாமல் ஓகேன்ட்டு கஷ்டப்படுறது, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறது, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது. ஓகே, உங்கள் வேலையை செய்கிறத விட மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுல வந்து இமீடியட்டாக செய்யலாம். உங்கள் வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனப்படலாம். எக்ஸாக்டாக வந்து நான் இந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ ஐ எம் சேஞ்சிங் மை செல்ஃப். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய எனர்ஜிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு. ரைட்? ஸோ முடியாதுன்னா முடியாது அப்படின்னு வந்து தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்றது தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் நம்பர் 2 சூஸ் பண்ணிங்களோ, Pile 2, ஃபர்டிலிட்டி. நீங்கள் மேபி சில பேர் வந்து அம்மாவாகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம், அப்பாவாகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் it is a perfect time for you to start new projects. This is new ideas and give birth to new conditions. Okay, ஸோ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாதவங்க மித்தவங்க எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட், நியூ ஐடியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் வந்து இருக்க போகுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் இது சரியான நேரம், அதனால் ஒரு உழைப்பு போடுங்க. ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சா யூ கேன் ஸ்டார்ட் இட். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும். நல்லா அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சரியான ஒரு நேரம். ஓகே, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? எஸ். அடுத்ததாக நம்பர் 3, Pile 3, bodies of water. Spend time near water such as lake or river or the ocean to recharge your batteries. Okay, so Pile 3 வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மனதளவிலும் டயர்டாக இருக்கலாம், உடல் அளவிலும் டயர்டாக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? எதுவானாலும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. மைண்டுக்கும் சரி, பாடிக்கும் சரி. எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு உடல் கஷ்டம், அதாவது பெயின் இருக்கும்போது அதோடய பண்ணாதீங்க. அதை அடுத்து அப்படி அந்த டயர்ட்னஸில் ஃபீவர் ஆகும். சரியா? அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து ஏதாவது கோயிலுக்கு போகலாம். திருச்செந்தூர் கோயில், ஏன்னா கடல் பக்கத்தில் இருக்குது. சம்வாட் நீங்கள் ஒரு வாட்ரு பக்கத்தில் உள்ள பிளேஸுக்கு போகலாம், ஒரு லேக்கு போகலாம், ரிவர், கடலுக்கு போகலாம். சரியா? ஸோ தட் உங்களுடைய பேட்ரி ரீசார்ஜ், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி வந்து கிடைக்கும். எங்கேயுமே போக முடியாது, எனக்கு அப்போலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
பாத் குளிக்கும் போது என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாட்டரில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு குளியல் எடுத்துக்கோங்க. அது வந்து லைக் நமக்கு ஒரு அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் போயிடும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வரும். ஓகேவா? ஸோ பை 3 இதுதான் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.